தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறதுக்கு இந்த வீடியோ முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பன் நண்பீஸ். அது வகையில தமிழ்நாட்டுல இருக்கிற என்னோட அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அண்ணன் எல்லாட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த சில்வர் பாத்திரம் இந்த அண்டா குண்டா காசு பணம் கொடுத்தா நீங்க ஓட்டு போடுவீங்களா? நான் சொல்லிட்டா இந்த மாதிரி காசு பணத்தை இந்த மாதிரி ஒரு பொருட்களை இந்த பரிசு பொருட்களை கொடுத்து உங்களை ஏமாத்தி தான் உங்களோட 5 வருஷத்தை கொள்ளையடிக்கலாம். உங்களோட 5 வருஷத்தை கொள்ளையடிக்கலாம் இவனுக்கு திமுக பறந்துச்சு பண்ணாங்க. அதாவது இந்த மாதிரி சரியான ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தா சரியான தலைவன் ஒருத்தர் இருந்தான்னு சொன்னா இந்த மாதிரி பொதுமக்கள், ஏன்னா மக்களை நேசிக்கிற தலைவன் தான் இங்க வேணும். மக்களை சொல்லி கொள்ளையடிக்கிற தலைவன் இங்க தேவையில்லை, புரியுதா? அது வகையில வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பொருட்களை கொடுத்து ஏமாத்தி அவன் ஓட்டு வாங்குறான். அடுத்த 5 வருஷம் சித்திரம் பண்ண போறான். நல்லா யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் எத்தனை பிரச்சனை நடந்துச்சு எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? மத்த நாட்டுல இருக்க நானே பாக்குறேங்க. ஏன்னா நீங்களே திருந்த மாட்டேங்கிறீங்க நான் கேட்கிறேன். அதை தாண்டி லைக் ஒரு 2 வயசு புள்ளில ஆரம்பிச்சு 70 வயசு பாட்டி வரைக்கும் ரேப் பண்றான் தமிழ்நாட்டுல. இத பத்தி கேட்க மாட்டான். உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த தூத்துக்குடி அந்த +2 மாணவியோட கேஸ் இல்லையா, அந்த அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்கவே இல்லை. கரூர்ல அன்னைக்கு நடந்து 41 பேரை நைட்டா டிஸ்ட்ராய் பண்ண 10 ரூபாய் பரதேசி பாலாஜிக்கு ஏன் இந்த கேஸ்ல கொடுக்க முடியல? இந்த கேஸ்ல இந்த கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது? ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது? ஏன்னா அன்னைக்கு எல்லா பாடியையும் டிஸ்ட்ராய் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிளியர் பண்ணி இன்னைக்கு ஒரே ஒரு பொண்ணோட ரிப்போர்ட் கொடுக்க இவ்வளவு நாள் எடுத்துச்சு இல்லையா? அந்த பொண்ணோட ரிப்போர்ட் என்ன நான் சொல்லுது, தலையில அடிபட்டு இருக்கான், அப்புறம் கழுத்து நெரிச்சு கொல்லப்பட்டிருக்கான். இவ்வளவு நடந்திருக்கு இல்லையா? அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதே சைட்ல மீன்வயல் வந்துட்டு இந்த 10 ரூபாய் பரதேசி புறம்போக்கு போயிருக்கான் டெல்லிக்கு. அதெல்லாம் பெருசா காட்ட மாட்டான், உங்கள்கிட்ட காட்ட மாட்டான். நியூஸ் சேனல்ல ஃபுல்லா வெள்ள போயிட்டான் மாமா பையலுக்கு. இந்த தரப்பு ஸ்டாலினுக்கு வெள்ள போயிட்டான் அவனுங்கெல்லாம். ஆனா காட்டவே மாட்டானுங்க, உங்களுக்கு காட்டவே மாட்டானுங்க. அதே மீன்வயல்ல வந்துட்டு உங்களுக்கு பரிசு பொருட்கள் நீங்கள நாயின்னு நினைச்சிட்டாங்க அவங்க. எப்படி நீங்கள நாயின்னு நினைச்சிட்டாங்க அவனுங்க. ஒரு பக்கம் நான் பாக்குறவன் சாரி கொடுக்குறான். இந்த 10 ரூபாய் பாலாஜி பரதேசி பாலாஜி 10 ரூபாய் புறம்போக்கு பாலாஜி இல்லையா, அந்த நாய் வந்துட்டு சில்வர் பாத்திரத்துல வந்துட்டு அன்புடன் பாலாஜி இப்பெல்லாம் கொடுத்து தாங்க அவளை ஏமாத்துறான். கொஞ்சம் திருந்துங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது இன்னொரு பக்கத்துக்கு வந்து 35 லட்சம் காசு வந்து பிடிச்சிருக்காங்க. இந்த தேர்தல் ஆணையம் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணதுல நான் தேர்தல் ஆணையத்தை ரிக்வெஸ்டா வைக்கிறேன். இதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியாதா? இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குற தப்பு இல்லையா? இதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியாதா? இதெல்லாம் நீங்க பிடிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? எவ்வளவு வீடியோ வருது தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு வீடியோ போட்டிருக்கான் தெரியுமா? பசங்க போட்டிருக்கான் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்க பாக்கல? நீங்களா யாருக்கு வேலை செய்றீங்க? மக்களுக்கு வேலை செய்யறாங்களா? இல்ல புரியல. இதெல்லாம் நீங்க பிடிக்கணும். ஆனா பாக்கணும். நாங்களே பார்த்து மத்த நாட்டுல சொல்றோம், தமிழ்நாட்டுல இருக்க உங்களுக்கு ஏன் பிடிக்க முடியல? எனக்கு கேட்கிறேன், ஏன் பிடிக்க முடியல? மக்களாகி உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், சிந்திச்சு செயல்பட்டு உங்க செயல்களை முன் பண்ணுங்க. சரியான தலைவனை தேர்ந்தெடுங்க. விட்டீங்க அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க தான் கஷ்டப்படுறீங்க. உங்க பேரை சொல்லி அவன் கொள்ளையடிக்க போறான். ஏன்னா இந்த வருஷம் உள்ள இந்த வருஷம் நடக்க போற எலெக்ஷன் தான் 55,000 கோடி காஸ்ட்லியா 55,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி வந்து எலெக்ஷன் நடத்துறான்னு சொன்னா எவ்வளவு கொள்ளையடிப்பான் பாருங்க. சிந்திங்க.